வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ வந்து செம்மையாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த டிசைன் போடலை. சூப்பராக இருக்கும். வந்து வீடியோ கட் பண்ண பாருங்கள். இது வந்து ப்ளவுஸ் வந்து ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து டிசைன் வேறு, சாரியில் இருக்கிறது வேறு, ப்ளவுஸில் இருக்க வேறு டிசைனு. ஆனால் வந்து கலர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அதனால நான் பார்டர் கலரில் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். 10.25 இன்ச்சு சுற்றளவு. உயரம் வந்து 14.5 இன்ச்சு. 6.5 இன்ச்சு கைக்கு ஜாம்கோலுக்கு. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. இது வந்து நம்ம கைக்கு மட்டும் இந்த பார்டரோடு சேர்த்து நான் வச்சுருவேன். அதாவது எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சோம் இல்லையா, அது மாதிரி. மற்றபடி உடம்புக்கு ஃபுல்லாகவே இந்த ப்ளூ கலர் வரும். அந்த பார்டரை வச்சு டிசைன் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸில் இருக்க கலரை வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. 9 இன்ச்சு நெக்கோட அகலம். உயரம் அகலம் வந்து 3 இன்ச்சு. நீங்கள் மேலேருந்து வரையும் போது ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அளவு உள்ளே தள்ளி, ரொம்ப தள்ள வேணாம். அது ஷோல்ட்ரு ஆம்கோல் வந்து ரொம்ப அகலமாகிடுது, அது நல்லா இருக்க மாட்டேங்குது. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது ஒரு பானை மாதிரி இருக்கும் நம்ம கீழே வரைகிறது. இது ஸ்டார் நெக்கு மாதிரி தான் வரும். இப்போ ஸ்டார் நெக்குக்கு நீங்கள் உள்ளே மார்க் பண்ணதுலேருந்து ஒரு நூல் கீழே இறக்கி இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேன்வாஸ் வந்து ப்ளவுஸோட நீளத்துக்கு எடுத்திருக்கேன் நான். அதை நம்ம கட் பண்ணியிருக்கோம் லைனிங் நீளத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பார்டரை வச்சு பார்த்துக்கலாம், சேம் ஒரே அளவாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணுங்கள். இதை வந்து கீழே கட் பண்ணது மட்டும் நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். அது வந்து தேவைப்படும் கடைசியாக நமக்கு. இப்போ வந்து கேன்வாஸை வச்சுட்டு ஊசி கூட ஒரு 2 இடத்துல குத்தி விட்டுக்குங்க, நகலாமல் இருக்க. இப்போ அப்படியே கேன்வாஸ் நம்ம கழுத்தை போட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு அகலம் வச்சு அப்படியே வரைஞ்சிருங்க. கேன்வாஸோட அகலம் வந்து ஒரு 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் சரியாக வரும். நீளம் வந்து 15 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வரைஞ்சது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கிட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊசி குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே நகலாது. நம்ம ஃப்ரீயாக கட் பண்ணலாம். அதை வந்து இறுக்கி பிடிச்சிட்டே நம்ம கட் பண்ணணும்னு கிடையாது. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 ஊசியும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இது பார்டரில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2ஆக கட் பண்ணலை. இப்போ மேலே ஒன்று நம்ம வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் கேப் இருக்கணும், பெரிய பார்டராக இருக்கனால இப்படி மேலே ஒன்று, இந்த அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே கீழே வச்சு 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. மாற்றி நம்ம அயன் பண்ணிட்டோன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இப்போ கரெக்டாக வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து பட்டியெல்லாம் அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் அடையாளப்படுத்திட்டு ஒன்றா வச்சு 2 பக்கமும் அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தைங்க. ஏன்னா வந்து நமக்கு ஒன்று ஏற்றி தாத்தி வந்துருச்சுன்னா அப்புறம் அதை பிரித்து கொஞ்சம் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி வந்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கேன், சைட்லேயும் கொஞ்சம் விட்டுருக்கேன் நான். இப்போ வந்து எஜ்ஜிலே அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம தைச்சிட்டு இருக்கிறப்போ அது வந்து நகண்டுக்குச்சு கேன்வாஸ்னால் அது வந்து நல்லா இருக்காது. அதனால் 2 எஜ்ஜிலையுமே தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
எடுத்துகிட்டு நம்ம கழுத்துக்கு வச்சு தையல் போடுறது மட்டும் கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அளவு மாறி போயிடும். இப்போ லைனிங் உள்பக்கம் வச்சு அப்படியே ஒரு தையல் போடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அகலம் கம்மியாகவே நம்ம இது பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சில் பாதி வச்சிங்கனாவே போதும். அது ஒரு டிசைனுக்காக தான். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி தைக்கலாம். கீழே வரைக்கும் தைச்சிடலாம். இப்போ கேன்வாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த பட்டிக்கு கீழே இருக்குன்னா நீங்கள் லைட்டாக வந்து கேன்வாஸ் மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே மடித்து தைச்சிடலாம். இந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அந்த கேன்வாஸ் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே மடித்து பண்ண முடியும்னாலும் பண்ணலாம். மடிக்க முடியல, கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டுடலாம். தைக்கும் போது லைனிங் கிளாத்து வெளியில் தெரியாத அளவுக்கு பார்டர் மட்டும் தெரிகிற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் கிராஸாக நம்ம மடிச்சு விட்ற மாதிரி வரும். அதனால் பார்த்து மடிச்சு விடுங்க. ஏன்னா நீங்கள் அதை மடிச்சு விட்டுட்டு நம்ம பைப்பிங் வச்சுட்டா அவ்வளோதான் வேலை. நம்ம கீழே வேறு வேலை நமக்கு இருக்காது. இங்கே எட்ஜில் தையல் போட்டுட்டு இந்த பக்கம் நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த கார்னர்ட்டு நிப்பாட்டி தையல் போடுங்க. இப்போ நம்ம முடிச்சாச்சு. இப்போ சேம் நம்ம ப்ளூ கலரில் அந்த மடிப்பு இருந்த மீனிக்க நீங்கள் அந்த எட்ஜில் தையல் போட்டிருந்தீங்களா கேன்வாஸில், அதில் அப்படியே தையல் போட்டுவாங்க. இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும் இந்த கிராஸ் பீஸு. அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நம்ம உருட்டி தைக்கலாம். ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. இது உருட்டு தேவையில்லை, அப்படியே சிங்கிளாக நீங்கள் அப்படியே மடித்து கொடுத்தீங்கன்னாவே போதும். ஏன்னா நமக்கு கேன்வாஸ் இருக்கிறதுனால மெட்டீரியல் வேறு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், அதனால் நல்லா திக்காக கிடைக்கும். உள்ளே திருப்பி இது எக்ஸ்ட்ரா இருக்கலாம், நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீட்டாக முடிஞ்சு நம்ம ப்ளவுஸ் கிளாத் எடுத்துருக்கோம். இதில் வந்து அகலம் வந்து 1.25, உயரமும் 1.25 கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சமோசா மாதிரி செஞ்சு பண்ண போகிறோம். ரெண்டு இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி நம்ம முக்கோணமாக மடித்து அது 2ஆக மடித்து பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் சமோசா மாதிரி. நல்லா ஒரே அளவாக கட் பண்ணி ஒரே மாதிரி பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஏற்றியும் தாத்தி வராமல் பார்த்துக்குங்க. ஏன்னா இது பிக்னர்ஸ்க்குலாம் ஈஸியான ஒரு டிசைனாக இருக்கும். இது டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து இதை 2ஆக மடிச்சுக்கலாம். கரையை கட் பண்ணி ஓடு தையல் போட்டுக்கலாம். இது முன்கழுத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். தையல் போகிற அளவுக்கு அப்படியே தைச்சிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு ஃப்ளிட்ஸு கொடுத்துட்டு வாங்க. அது முன்னாடி வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்க. இல்லைன்னா இதுக்கு நமக்கு நேர் பீஸு வளைவு கொடுக்காது இல்லையா, அதனால கொஞ்சம் ரொம்ப 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 சின்னதாக உங்களால் எவ்வளோ குட்டி குட்டியாக கொடுக்க முடியுமோ அந்தளவு கொடுத்துடுவாங்க. இப்போ இதை மடித்து தைச்சி முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து அப்படியே வச்சுட்டு வரலாம். நல்லா கொஞ்சம் நெருக்கமாகவே உள்ளே தள்ளி தள்ளி கொடுத்து அந்த பிசுரெல்லாம் தெரியாத அளவுக்கு அப்படியே பொறுமையாக கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் கேப்பு தான் வரும். இது கேப்பு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த டிசைன் வந்து தனியாக தெரியும். அதனால் வந்து கேப்பு விட்டே வச்சுட்டு வாங்க. கையில் பெரிய ஊசி வச்சுட்டு அந்த நூலெல்லாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வெட்டினது அதெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு அப்படியே தைச்சிட்டு வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ கீழே வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்டு அப்படியே திருப்பி எடுத்து விட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பைப்பிங்க்கு விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா பேக் சைடு வந்து நம்ம அடித்து திருப்பிட்டோம் பார்ட்ரு, அது கழுத்து வந்து நமக்கு வந்து கேப் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பைப்பிங்க்கு விட்டுட்டு தையல் போடுங்க. போட்டுட்டு நம்ம வந்து பைப்பிங்க்கு அடியிலேருந்து கொஞ்சம் கொடுக்குறேன் நான். மேலேருந்து தைச்சிட்டு அப்படியே அடியில் திருப்பி கூட இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து முன்னாடி கழுத்துக்கு நம்ம கொஞ்சம் இழுத்து தைக்கணும் இல்லையா, அதனால் தைச்சிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்புங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் ஒரே கலரில் பைப்பிங் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம பைப்பிங் கொடுத்தா தான் அந்த டிசைன் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு தனியாக தெரியும், அந்த ஒரு லுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கறது. உங்களுக்கு பைப்பிங் வரலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சும்மா ஃப்ரீ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சென்டரில் வந்து டிசைன் பண்ணலாம். அதனால் தப்பு கிடையாது. ஒரு ஃபினிஷிங் நம்ம பார்க்குறப்போ ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பைப்பிங் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப அழகாக தெரியும்.
நல்லா பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. பிசுறு தெரியாமல் நல்லா உருட்டி தைச்சிட்டு வாங்க. நமக்கு கேன்வாஸ் இருக்கனால அழகாகவே வரும் பைப்பிங். இது முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு நம்ம இதுக்கு பேக் சைடு டிசைன் கொடுத்த மாதிரி முன்னாடி கொடுத்துடலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி நெருக்கமாகவே கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம எப்படி தள்ளி வச்சாலும் நமக்கு அது கேப் கிடைக்கும். அதனால் ரொம்பவும் தள்ளிட வேணாம். ஓரளவுக்கு நார்மலாக கொடுத்துட்டு வரலாம். முன்னாடி வந்து ஒரு 5-6 பீஸ் கொடுத்திங்கனாவே போதுமானதாக இருக்கும். கீழே நம்ம அந்த எட்ஜ் வரைக்கும் பார்டர் வரைக்கும் கொடுக்கணுன்னு கிடையாது. இப்போ நல்லா தைச்சாச்சு. அப்படியே திருப்பி இன்னொரு தையலை போட்டு திருப்பி எடுத்துடலாம். பாருங்கள், முன்னாடி வைக்கவும் ரொம்ப அழகாக தான் இருக்குது. நான் கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கேன். நான் நேர் கட்டிங்லாம் போட மாட்டேன். பாருங்கள், 2 பக்கமும் ரொம்ப அழகாக இருக்குது. 2 பக்கமும் பைப்பிங் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி நான் அதை பத்திரமா வைக்க சொன்னேன் இல்லையா, தையலுக்காக கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஸ்டார் நெக்கு கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாரியிலேருந்து கட் பண்ண ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதில் வச்சு கட் பண்ணி அடித்து திருப்பிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதிலெல்லாம் ப்ளவுஸ் தைச்சிருந்தா வந்து யூனிஃபார்மாக ஒரே மாதிரி போடுற மாதிரி இருந்திருக்கும். சத்தியமாக நல்லா இருந்திருக்காது. நான் இது ஃபினிஷ் பண்ண ஒட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ திருப்பிடலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. நம்ம ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஒரு டிசைன் பண்ணலாம். நம்ம வந்து ப்ளூ கலரும் இந்த ப்ளவுஸோட கலரு சாரீ ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் கலந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது 2 நம்ம மாற்றி மாற்றி கொடுத்து பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம்.
அடையாளப்படுத்திட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளூ கலர் கொடுக்கலாம். ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதை மடித்து 1 இன்ச்சாக மடித்து அப்படியே கிராஸாக அந்த ஸ்டார் நெக் இருக்கு இல்லையா, அதுலேயே அப்படியே வச்சு அந்த இது நம்ம தையல் போட்டதில் தெரியாமல் வச்சு கொடுத்துட்டு வாங்க. இப்போ சேம் வந்து அந்த ப்ளவுஸோட கலரு. அடுத்து நமக்கு வந்து சென்ட்ரு அந்த நிப்பாட்டணும். அது அந்த இது கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த கோடுக்கு நேராக நிப்பாட்டி திருப்பணும். இப்போ அதுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அது சரியாக வரும். வச்சுட்டு நீங்கள் அப்போக்கப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து ப்ளூ கலரு. அடுத்து வந்து அந்த ப்ளவுஸோட கலரு. இது உங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க, உங்கள் டீச்சர் தான். நான் நல்லா கிராண்டாக போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அதாவது இதெல்லாம் ஸ்கூலுக்கு போட்டு போக முடியாது. அதாவது ஏதாவது ஃபங்க்ஷனு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து போட்டுப்பாங்க. முக்கால்வாசி வந்து இவங்க நிறையவே டிசைன் ப்ளவுஸ் போடுவாங்க. ஏன்னா நம்ம துணியில் செஞ்சு போடுறப்ப வந்து நமக்கு ரொம்ப கிராண்டாலாம் தெரியாது. அதே கலரில் தானே போடுறோம். அதனால் வந்து ரொம்பலாம் எந்த ஏஜ் உள்ளவங்க வேணாலும் டிசைன் ப்ளவுஸ் போடலாம். இப்போலாம் வந்து கணக்கே கிடையாது. சிலர் நினைப்பாங்க டிசைன் ப்ளவுஸா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் யார் வேணாலும் போடலாங்க. நமக்கு மனசுக்கு பிடிச்சா மட்டும் போதும். இப்போ இதே மாதிரி கீழே வரைக்கும் நம்ம வச்சிடலாம். அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிளெயினுக்கும் இந்த டிசைனுக்கும் அதை நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த பூ டிசைனுமே நமக்கு நேராக வந்திருக்கு. நான் அதை கவனிக்க கூட இல்லை. அது நமக்கு மாறாமல் அதுவாக சரியாக வந்திருக்கு. நான் அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ண ஒட்டி தான் பார்த்தேன். அது எல்லாத்துலேயுமே அந்த பூ டிசைன் வந்து கரெக்டாக வந்திருக்கு. லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்து எப்பயும் போல் பட்டிக்கு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கையில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த இது தேய்ச்சி விட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. அப்படியே வந்து திருப்பிட்டு நம்ம கீழேயும் அப்படியே தைச்சிடலாம். இதே மாதிரி ஒரே மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. இது பாசி ஒர்க்கு அந்த மாதிரி எதுவுமே வேணான்றவங்க வந்து லைட்டாக கையில் வந்து ஹெம்மிங் வாங்கினாங்கன்னா லைட்டாக, ஏன்னா வந்து டைட்டாக நம்ம போடுறப்ப அது வந்து தூக்கும், உள்ள லேஸாக தூக்கும். அதனால வந்து லைட்டாக வாங்கினாங்கன்னா ஹெம்மிங் பண்ண மாதிரி போட்டு விட்டிங்கன்னாவே போதும். இதுவே நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் லைட்டாக வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கேன். ரெண்டாக மடித்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது நமக்கு. இப்போ இதுக்கு வந்து பட்டி அடிச்சிடலாம். ரெண்டாம் மடித்து அப்படியே தைச்சி திருப்பி அமுக்கு தையல் போட்டு ஓடு தையல் போட்டுக்கலாம். கடைசியாக ஹெம்மிங் பண்ணிக்கலாம். அமுக்கு தையல் போடுங்க.
அடியில் திருப்பி நீங்கள் போட வேணாம், அப்படியே மேலேயே திருப்பி ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம பத்திரமா வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி சென்டர் வச்சுட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்படியே மார்க் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்டர் வச்சு டிசைன் பண்ணிக்கோல, அதை வச்சு அப்படி தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கரெக்டாக நம்ம வச்சுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு திருப்பி ரிட்டன் ஒரு தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறமா கடைசியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னொரு அமுக்கு தையல் போட்டுடலாம். நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ப்ளவுஸ்க்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் நம்ம கீழேருந்து வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ சரியாக வச்சு தையல் போட்டு வாங்க. அப்படியே ரிட்டன் இந்த மாதிரி திருப்பி கொண்டு வந்துடுங்க. இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது, 2 பக்கமும் சரியாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ டாட் போட்டுடலாம். இந்த பக்கம் வச்சு நம்ம வந்து அளவு பார்த்து டாட் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். பண்ணியிருக்கோம், இதெல்லாம் சேம் அதே ப்ளூ கலர் டிசி கட்டியில் பண்ணனால தெரியல. மறுபடியும் லைட்டாக நாங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டோன் வந்து கம்மு வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தையல் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து நகண்டுக்கும், நம்ப முடியாது. அதனால் வந்து டேரெக்டாக நம்ம தைக்க முடியாது. அதனால் கம்மு வச்சு லைட்டாக ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. ப்ளூ கலர் பெரிய ஸ்டோனும் சுற்றிலும் வந்து ஒயிட் ஸ்டோன் இருக்குது. இது கிளிப் ஸ்டோன் தான். நம்ம வந்து தைச்சோங்களா இந்த மாதிரி ஒட்டிங்களா அந்த மாதிரி உள்ளது தான். கரெக்டாக நேராக வச்சு ஒட்டி விடுங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு நம்ம வந்து சைடில் வந்து பாசி வைக்க ஆரம்பிச்சிடலாம். வச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே அது நல்லாவே நமக்கு காஞ்சிரும். அதுக்கப்புறமா கையில் ஹெம்மிங் பண்ணி விடலாம். இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கு நான் ஒயிட் கலர் பாசி வைக்கிறேன். ஏன்னா காப்பர் கலர் வந்து தெரியாது, கோல்டன் கலரும் தெரியாது. அதனால் நான் ஒயிட் கலரில் வைக்கிறேன், அந்த பட்டனுக்கு மேட்சாக.
இப்போ வந்து கொக்கி எல்லாமே நம்ம வச்சாச்சு. இது பாசி வச்சா சட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இது நாட்டு இதெல்லாம் வச்சா அவங்க போட மாட்டாங்க. அதனால் நாட்டுலாம் நான் வைக்கல. சும்மா வீடியோக்காக பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து எதுக்கு ரிஸ்க்குன்னு, இப்போ நாட்டு போடாமல் நிறைய பேர் டிசைன் ப்ளவுஸ் போடுறாங்க இல்லையா, அதனால் போடல. இந்த மாதிரி வந்து தள்ளி தள்ளி வந்து ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இல்லை பாசி வேணுன்னாலும் வச்சுக்கோங்க. அது கச்ச கச்சன்னு இருக்கும் அப்படின்னால, இதுவே நல்ல கிராண்டாக இருக்குதுனால நான் பாசி வைக்கல. இப்போ வந்து நம்ம ஊசி வச்சு சுற்றிலும் அதை வந்து தைச்சி விட்டுறலாம். நல்லா தைச்சி விட்டுறலாம். அப்படியே லைனாக அப்படியே தைச்சி விட்டு போயிடலாம். ஒரு 3 தடவை 4 தடவை குத்துனீங்கன்னாவே போதும். ஏன்னா வந்து நம்ம ஸ்டோன் வச்சு ஒட்டியிருக்கனால ரொம்பலாம் இது பண்ணணும்னு கிடையாது. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. முன்னாடி வந்து பார்டர் அந்தளவு நம்ம அகலம் வைக்கணும்னு கிடையாது. செமையாக இருக்க பாருங்கள். அதான் இது போட்டோன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சாரீ வந்து பட்டு சாரீ தான், ஒரிஜினல் பட்டு தான். ஆனால் வந்து ஃபுல்லாகவே காப்பர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். மடிச்சு போட்டால் இந்த மாதிரி இருக்கும். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.